பவித்ராவும் நல்ல ஒரு ப்ளே தான் கொடுத்தாங்க. ஆனா பவித்ரா வந்து கடிக்கிறத தவிர்த்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பவித்ரா ஒரு விஷயம் என்னன்னா, நான் பண்ணிட்டு அது இல்லைன்ற மாதிரியே அவங்க சாதிக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது அப்படின்றாங்க. இல்ல நீங்க அப்படிதான் பவித்ரானா நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி இல்லைங்க, நான் அப்படி பண்ணலங்க அப்படின்னு தான் ஆர்கியூ பண்றாங்களே தவிர்த்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சரி கிட்ட இப்ப நான் என்ன கடிச்சிட்டேனா, நீ என் கையை கடின்னு அது வந்து ரொம்ப தப்பு. அப்ப நீங்க கடிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்ப கையை கொடுத்து கடிக்க சொல்றீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அது? எனக்கு புரியல. அப்போ நீங்க அடிச்சா அவங்க திருப்பி அடிச்சா நீங்க வாங்கிக்கணும், திருப்பி அவங்களை நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க வாங்கிக்கணும். அதுதான் மஞ்சரி சொல்றாங்க. அவங்க சாரி கேட்டாங்க, விட்டுருங்கப்பா, ஏன்னா எது பண்ணாலும் இந்த வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி இதையும் விட்டுருங்க அப்படின்றாங்க. கரெக்ட், அதுதான் கரெக்டான பாயிண்ட். ஏன்னா பவித்ரா எந்த ஒரு விஷயத்தையும் கிட்டத்தட்ட அருண் மாதிரி தான் இருக்காங்க பவித்ரா. இன்னும் ஒண்ணு இவங்க சாஃப்டா இருக்காங்க, அவர் வந்து ரொம்ப கோமா ஹேண்டில் பண்றாரு, இவங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ரெண்டு பேருக்கிட்டுமே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. மற்றபடி கேம் வைஸா பார்க்கும்போது நேற்று தீபக் நல்லா ஸ்கோர் பண்ணாரு.